இந்த சீரியலே பழனி மட்டும்தான் ரொம்பவும் பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பழனி வந்துட்டு நிறைய தவறுகள் எதுவுமே பண்ணலைங்க. அவர் பண்ண ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியனோட வீடு தான் கதி அப்படின்னு இருந்தது மட்டும்தான் அவருடைய தவறு. ஏன்னா பாண்டியன் கதின்னு இருந்ததுனால பாண்டியன் அவர் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காரு தான். பட் அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய அண்ணனை, தன்னுடைய அம்மாவை எல்லாரையுமே என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அவங்க அம்மாவையும் அவர் வந்து நினச்ச நேரத்தில் மீட் பண்ண முடியல. தன்னுடைய அண்ணனுடைய சப்போர்ட்டும் அவருக்கு இல்லை. ஸோ எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, இழக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இப்போது அதற்கு ஒரு உதாரணமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே ஆசைப்பட்டார். இதில் பாண்டியன் வந்துட்டு அவரை வந்து எந்த விதமான தவறுமே சொல்ல முடியாது. அப்போ பழனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக, அழகான பொண்ணாக அவர் என்ன பண்ணியிருந்தார், பார்த்துருந்தாரு. ஆனால் அந்த பாண்டியனை வந்து வெறுக்கிறவங்களா இருக்கிறவங்க தான் இந்த சக்திவேலும் முத்துவேலும். அதுதான் பழனியோட அண்ணன் 2 பேருமே. ஸோ அவங்க 2 பேருக்குமே தன்னுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியோடைய கல்யாணத்தையே நிறுத்திடுறாங்கங்க. ஸோ இது வந்து அவங்க செஞ்ச ஒரு கேவலமான வேலையாக தான் பார்க்குறோம். ஆனாலும் அவங்க வந்து இந்த மாதிரி கேவலமான வேலைகள் பார்க்குறத நிறுத்த போகிறதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சுய கௌரவம், வரட்டு கௌரவம், இது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதற்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஜீவன்னா அது இவங்க 2 பேர் மட்டும்தாங்க. மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் தனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த சீரியலில் இருக்கிற மற்ற ஆல் கேரக்டர்ஸ் எல்லாருமே. முத்துவேல், சக்திவேல் மட்டும்தான். அது போக பார்த்திங்கன்னா அவங்களோட 2 பேரோடான வாரிசான குமார், இவங்க 3 பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சீரியலில் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ தங்கமேல் பார்த்திங்கன்னா, தங்கமேலோட அம்மா அப்பா இவங்க எல்லாருமே பொய் சொல்கிறாங்க தான். பட் அவங்க ரொம்பவும் நல்லவங்க தான். அவங்களுக்கு வந்து பண கஷ்டம் அப்படின்றதுனால தன்னுடைய பொண்ணுக்கு இந்த பண கஷ்டத்தில் வந்து நம்ம குறைச்சி எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுனால அவங்க உண்மைகளை சொல்லி கூட கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய அடுக்கடுக்கு டசன் கணக்கில் பண்ணிட்டாங்க, பொய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அவங்க பண்ணதுலேயே ஒரு பெரிய தவறே தவிர மற்றபடி அவங்க வந்து எந்த விதமான தவறுமே பண்ணலை அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், தன்னோட பொண்ணு நல்லா இருக்கணும், அதற்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்கமேலுடைய அம்மா அப்பா 2 பேருமே யோசிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாதுங்க. ஸோ அவங்க இந்த இடத்துல ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் தெரியும், அவங்களுக்கு வந்து தன்னுடைய பொண்ணு நல்லா இருக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் போய் சொல்லலாம், அதற்கு வந்து அவங்களுடைய வறுமை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் பாண்டியனுடைய ஃபேமிலி வந்துட்டு வசதி இல்லை அப்படின்னாலுமே வந்துட்டு இவங்கள அக்செப்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அது வந்து புரியாதனால நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறையா பொய்களையும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு என்றைக்கு வந்து வெளியில் அந்த உண்மைகள்லாம் தெரிய வருதோ அன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் வரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா பாண்டியன் வந்து கண்டிப்பாக சும்மாவே இருக்க மாட்டார். அவங்கள ஏமாத்துறவங்கள எப்படி சும்மா விடுவார்? அதுவும் இவங்க வந்துட்டு சின்னதாலாம் ஏமாற்றலை, ரொம்பவும் பெருசாக தான் ஏமாற்றிருக்காங்க. அப்படின்றதுனால அவங்கள வந்து கண்டிப்பாக சும்மா விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுவும் சரவணனை விட தங்கமேல் வந்து ஒரு வயசு மூத்த பொண்ணு, கொஞ்சம் பெரிய பொண்ணு அப்படின்னா இவங்க வந்து அந்த விஷயங்களை என்ன பண்ணியிருந்துருக்கணும், சொல்லியிருந்துருக்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக தான் நம்மளுடைய பார்வையிலே பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஐடியா வருதுங்க. ஸோ இப்போ பாண்டியன் வந்துட்டு நம்ம பழனி வேலை எப்படியாவது வெளியில் அனுப்பணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை மட்டும்தான் இப்போ வந்து குறிக்கோளாக எடுத்து பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா தன்னுடைய அம்மா, அதாவது பழனி வேலையுடைய அம்மாவே என்ன பண்ணிட்டாங்க, என் பையனை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களால மட்டும் என்னங்க பண்ண முடியும்? இவங்களும் வந்துட்டு பாண்டியனும் எவ்வளவோ பொறுமையாக சொல்லி பார்த்தாரு, அவன் எங்கள் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு அவங்க வந்துட்டு அனுமதிக்கலை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இல்லை ப்ளீஸ் எங்கள் கூட இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு கேட்டுட்டாங்க. ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு நம்ம பாண்டியனால் முடியாது, தன்னுடைய பையனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆக முடியும், அனுப்பி ஆக முடியும். அதனால் அவரும் என்ன பண்ணிடுறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு, வேறு ஆப்ஷனே இல்லாமல் தான். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பழனிவேல் வந்துட்டு வீட்டை விட்டு ரொம்பவே மனசு நொந்து கிளம்பி போனார். அதை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவர் வந்து நேராக கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போனோடனே அங்கே எல்லாருமே என்னடா திடீர்னு பேக்கோடு வந்திருக்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஏன்னா அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கே வரும்போது பேக்கோடு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போது அவரே கேட்குறாரு, இங்கே பாரு, அதாவது என்ன நடந்தது, நீ எதற்காக இப்போ வந்து பெட்டி தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணனான முத்துவேல் வந்துட்டு கேட்குறாரு. அதற்கு சக்திவேல் வந்து, என்ன அந்த பாண்டியன் வந்து உன்னை விரட்டி விட்டுட்டானா, இவ்வளோ நாள் அந்த வீட்டில் உன்னை அடிமையாக தானே வச்சுருந்தான், இப்போ என்ன திடீர்னு உன்னை விரட்டி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த கேள்விகளை கேட்குறாங்க. இல்லை, என்னை வந்து வீட்டிலேருந்து விரட்டினது அவர் கிடையாது, நானாக தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், வெளியில் வந்துட்டேன். நீங்கள் வந்து மச்சானை எந்த குறையும் சொல்லக்கூடாது, அவர் என்னை அங்கே இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவருடைய பையன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, என்னதான் இருந்தாலும் அந்த பாண்டியனை விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பேச்சு பேசிக்கிறாங்க. அப்போது சக்திவேல் சொல்கிறாரு, அப்போ நீ இனிமேல் அங்கே போக மாட்டியா, இங்கே தான் இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரே வாயை திறந்து சொன்னோன்னே இவங்க எல்லாருக்கும் சந்தோஷம், முத்துவேல் சக்திவேலுக்கும் காந்திமதி பாட்டிக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னா, அப்போ இதில் கண்டிப்பாக இவங்களுடைய பிளான் ஏதோ இருக்குது, திடுதுப்புன்னு வந்துட்டு தம்பி பையை தூக்கிட்டு இங்கே வருது அப்படின்னா அதற்கு காரணம் என்னவாக இருக்கும், இவராக தான் இருக்கும் அப்படி சொல்லி நம்ம பழனியை வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போது பழனி வந்துட்டு, ஆமாம் நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவரும் நேரடியாகவே சொல்லிடுறாரு. இதை தானே நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்தீங்க, நீங்கள் எதிர்பார்த்த விஷயம்தான் நடந்துருச்சுல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு. டேய், எங்ககிட்ட எதுக்குடா கோவத்தை காட்டுற, இவ்வளோ நாள் அங்கே உன்னால் எகிற முடியல, நீங்கள் வந்து கோவத்தை காட்டிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் வந்து கேட்குறாரு. நான் யார்கிட்டையும் கோவத்தை காட்டலைண்ணே, ஆனால் என்கிட்டேருந்து ஒரு அழகான குடும்பத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பிரிச்சுட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அவர் மச்சான் வந்து திடீர்னு அவராகவும் வெளியில் போ அப்படின்னு சொல்கிற ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து திரும்ப 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 கேட்குறாங்க. அப்போது இல்லைடா, நான் ரொம்ப நல்லா தான் பழகினேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போனதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்கமயிலுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை நிறைய 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 இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. அது ஒரு வேளை இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய மானமே என்ன ஆகிடும், பறி போயிடும். அப்படின்றதுனால மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்பவும் அமைதியாக போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இவங்களால வேறு ஒன்றும் பண்ண முடியல, ரொம்பவும் அமைதியாக மட்டும்தான் போகிறாங்க. இப்போது நாளடைவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பழனி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அவங்களும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது பொண்ணு ஒன்றும் பெருசாக அமையலை. ஸோ அவங்களும் ரொம்பவே டென்ஷன் ஆகி, சரி ஓகே, இனிமேல் வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆளாக எல்லாருமே தேட ஆரம்பிக்கணும், அப்போ தான் வந்துட்டு பொண்ணு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முத்துவேலும் சக்திவேலும் சொல்கிறாங்க. இப்போது இல்லைண்ணே, நமக்கு வந்து உட்காந்த இடத்துல பார்க்குற மாதிரி வந்துட்டு ஜோதி டாக் ஆப்பு, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பொண்ணுடைய ஜாதகத்தை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல வரன் பார்த்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. நிஜமாவா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, ஆமாம் நிஜமாக தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் சரின்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பழனிவேலால் என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த இடத்துல அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல, நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம பழனிக்கான பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்குது. பழனி என்ன பண்ண போகிறாரு, இப்போ தன்னுடைய அண்ணன் இவங்களை வந்து அனுசரித்து அந்த வீட்டில் வந்து அவரும் ஒரு ஆளாகி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகிறாரா, இல்லை பாண்டியனுடைய குடும்பம் தன்னுடைய மருமகன்கள் தான் முக்கியம்,
அங்கே இருக்கிற மருமகள்கள் தான் தன்னுடைய அங்கே இருக்கிற மகள் தான் முக்கியம் அப்படின்னெல்லாம் நினச்சி அவருடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி இழக்க போகிறாரா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.